என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற இந்த விஷயம் முழுக்க முழுக்க உனக்கானதுதான். உனக்கான விஷயத்தை உன்னிடத்தில் என்னவென்று கொண்டு சேர்க்க வந்திருக்கும் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னுடைய துரோகிக்கு செருப்பால் அடித்தது போல ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன். உன்னிடத்தில் நான் இருந்து சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். துரோகம் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் மன்னிக்க முடியாத ஒன்று. அந்த துரோகத்தை உனக்கு செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நிற்கின்ற இந்த மனிதர்களை நீ வேண்டுமானால் விட்டுவிடலாம். ஆனால் உன் அப்பன் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இந்த கருப்பன் அதற்குரிய தண்டனையை கொடுக்காமல் நான் சென்று விட மாட்டேன். துரோகம் செய்தவர்களுக்கு செருப்பால் அடித்தது போல ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்றால் அதை உன்னிடத்தில் நான் நிச்சயமாக சொல்லத்தானே வேண்டும். உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு உணர்த்தத்தான் வேண்டும். உன்னிடத்தில் நான் என்னென்ன விஷயங்களை எல்லாமும் சொல்லி கொண்டிருக்கிறேனோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கான மிகப்பெரிய மாற்றமாகும். என் பிள்ளையை கலங்க வைத்தவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையின் வெளிப்பாடாகும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் முதலில் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். துரோகம் செய்கின்றவர்கள் யார் என்பதனையே என் பிள்ளை சில சமயங்களில் நீ புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாய். உனக்கான துரோகங்களை கொடுப்பது யார் என்று நீ உணராமல் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல காரியங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறாய் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் கருப்பன் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லா செயலையும் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அப்பன் சொல்ல சொல்ல எல்லாமுமே உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இல்லை என்று மறுத்துவிடவே முடியாது. இது நடக்கவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. துரோகம் செய்தவர்களை அந்த துரோகத்தை இல்லை என்று மறுத்த காலங்கள் எல்லாமும் முடிந்து விட்டது. இனி எதையும் இங்கு யாராலும் மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் கண்காணித்து கொண்டிருப்பது என்பதனை இன்று எல்லோரும் உணரத் தொடங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் முழுக்க முழுக்க என்னவென்று உணர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை இங்கு எல்லோரும் அறிந்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் சில உண்மைகளை நாம் எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கானதை நாம் உணரும் இந்த நேரம் இந்த கருப்பன் சொல்வது போல சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்காக நான் நடத்தி கொடுக்கப்படும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ்ந்து விட வேண்டும். கருப்பன் ஒரு துரோகத்திற்கு பதிலடியாக கொடுக்க போகிறேன் என்றால் இந்த நேரத்தில் இதை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுமையாக தெரிந்து கொள். எந்த நேரத்திலும் இதை எல்லாமும் நீ முழுமையாக புரிந்து நடந்து கொள். கருப்பனின் அன்பு உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் உனக்காகவே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ முழுக்க முழுக்க
சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை என் பிள்ளை எப்பொழுதும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, நான் இருக்கின்ற நாள் முதல் இனி உன்னோடு வருகின்ற துரோகங்கள் எல்லாமும் ஒரு மிகப்பெரிய முடிவை நிச்சயமாக பெற்றுவிடும். உனக்கென்று இவர்கள் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும். கருப்பன் நடத்துகின்ற இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் துரோகம் தலைவிரித்து ஆடும். அந்த துரோகம் நம்மை நிச்சயமாக அவமானப்படுத்தும், வேண்டும் என்றே உன்னை கஷ்டப்படுத்தும். இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் இதை எல்லாமுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாமுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மாற்றத்தையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னால் எதையும் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்பதனை நீ நம்பு. எதையுமே உன்னால் சர்வ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. இதனால் மட்டும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்கிறாய். கருப்பன் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உணர வைக்கிறேன். உனக்குள்ளேயே நின்று நான் எடுத்துச் சொல்லும் இந்த காரியங்களை நீ எப்பொழுதும் போல என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. தேவையில்லாமலும் காரணமில்லாமலும் இங்கு எதுவுமே நடத்தப்படவில்லை. உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருப்பதனை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டால், இந்த கருப்பனுடன் வருவதனை நீ புரிந்து கொண்டால், இனி அத்தனையும் உனக்கே என்று பல உண்மைகளை உறக்கச் சொல்வதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கே என்று பல நம்பிக்கைகளை கொடுப்பதை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் நான் உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை நீ யோசித்து கொண்டிருந்தாய். ஆனால் இந்த கருப்பன் உனக்கு நடத்துவதில் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சில சமயங்களில் தன் பிள்ளைகளிடம் சற்று கடுமையாகத்தான் நடந்து கொள்கிறேன். சில விஷயங்களை பட்டென போட்டு உடைத்து விடுகிறேன். ஆனால் நான் அப்படி சொல்ல வருவதற்கு என்ன காரணம்? என் குழந்தை, எதையுமே நீ எதிர்கொண்டு புரிந்து கொண்டு வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இல்லை என்றால் உன்னை ஏமாளியாகவும் உன்னை கோமாளியாகவும் இந்த உலகம் உன்னை செய்துவிடும் என்பதற்காகத்தான் சில சமயங்களில் இந்த கருப்பன் உன்னிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது. இதனை நீ முதலில் உணர வேண்டும். சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரங்களில் எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பன் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பனின் வார்த்தைகளில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் எதையுமே தன் பிள்ளைகளுக்கு மனதில் ஆழமாக பதிய வைக்க நினைப்பதற்கு இதுதான் காரணம். எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதும், எந்த ஒரு விஷயத்திலும் நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது என்பதும், இனி உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும்.
யாரிடத்திலும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் விஷயங்களை எல்லாமும் நீ முழுமையாக சிந்தித்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். இந்த கருப்பன் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே சரி செய்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னுடைய துரோகங்களை எல்லாமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நான் கவனித்து வருகிறேன். எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் கவனித்து கொண்டு வருகிறேன். உன்னை சூழ்ந்து வரும் சில பிரச்சனைகள் பல முடிவுகளை உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால் இதை எல்லாமுமே நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நாம் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதையாவது யோசித்து நாம் எப்பொழுதும் எந்த ஒரு சிந்தனையிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடாது. நமக்கு நடத்தப்படும் பல விஷயங்களை நாம் எப்பொழுதும் செவிசாய்த்து கேட்கவும் கண் திறந்து பார்க்கவும் வேண்டும். கண்மூடித்தனமாக யாரையும் நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. இத்தனை நாளும் இனிமேல் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாமும் யோசித்த என் பிள்ளைக்கு கருப்பன் சொல்கிறேன், நான் இருக்கிறேன் என்று, நான் உடன் வருகிறேன் என்று கருப்பன் எப்பொழுதும் உனக்கு ஆணித்தரமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எதையுமே என் பிள்ளை நீ சரியாக நடத்தி முடிக்க வேண்டும். எதையுமே நீ சரியாக என்னவென்று உணர்ந்து விட வேண்டும். உன்னோடு நான் இருப்பதிலிருந்து உனக்கு எல்லாம் சரியாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் மட்டும் இனி எந்த சூழ்நிலையையும் நீ கைவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையையும் நீ நிச்சயமாக என்னவென்று விட்டுவிடக்கூடாது. நான் இருப்பது உனக்கு இன்னமுமே தெளிவைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உனக்குள் மனக்குழப்பத்தை அது கொடுக்கக்கூடாது. நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருப்பதில் உன்னை தேடி நடக்கும் பல விஷயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ நம்பு. கருப்பன் சொன்னது போல துரோகத்தை நான் விட்டுவிட மாட்டேன். பேரழிவை இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் கொடுத்தது எல்லாமும் போதும். இனி அதற்கான அழிவை அது சந்திக்கப் போகிறது. உனக்கு எத்தனை துரோகங்களை கொடுத்ததோ அதைவிட பல மடங்கு அதிகமான கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் சொல்லிவிட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் இனி உனக்கே என்று நடத்தி கொடுக்கும் பல விஷயங்களில் உனக்குரிய சந்தோஷங்களை நீ பெற வேண்டும். தீமைகள் அழிய வேண்டும். தீய மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓட வேண்டும். சுற்றி நடப்பதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நேரம் இந்த கருப்பன் உனக்கு சொல்லிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகும். கருப்பனின் அன்பு உனக்கு தருவதை எல்லாமும் எப்பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராகும். நான் இருக்கும் காலம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதை சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே உனக்கு
நடத்தும் என்பதனை தெரிந்து கொண்டால் போதும். கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு கலக்கம் எதற்கு? கருப்பன் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கை மாறப்போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நிச்சயமாக மனநிறைவோடு நீ என்னவென்றும் ஏதுவென்றும் ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் இனி என் பிள்ளைக்கான ஒரு சந்தோஷம் உனக்கே என்று நிலைத்திருக்கப் போகின்ற இந்த நேரம், இனி எதையுமே என் பிள்ளை தொலைக்காதே. தீமைகளை செய்கின்றவர்கள் அதை செய்வதற்கு ஒரு நொடி பொழுதும் யோசிப்பதே கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு விஷயமே இல்லை. இன்னொருவரை காயப்படுத்துகிறோம் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் இதை அவர்களால் ஒருபொழுதும் செய்ய முடியாது. இதை ஒருபொழுதும் அவர்களால் செய்வதற்கு மனம் வராது. ஆனால் ஒரு பொருட்டாக எதையும் மதிக்காத இந்த மனிதர்களால் மட்டும்தான் இதுபோன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்ய முடியும். எல்லா நிலைகளிலும் மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுக்க முடியும். என் குழந்தையே, துரோகம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் இனி நீ மறந்தாலும் அதை நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் அத்தனை பெரிய வேதனைகளுக்குள் உன்னை ஆட்படுத்தி இருக்கிறது. அத்தனை பெரிய துன்பங்களுக்குள் அது உன்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இனி நடப்பதை நீ உணரும் காலம், வருவதை நீ புரிந்து கொள்ளும் காலம் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். சரியான முறையில் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. உடன் இருப்பதில் இனி உனக்கு என்ன தேவை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பனும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். கருப்பன் நினைத்தது போல இந்த துரோகத்திற்கான செருப்படியை நான் தான் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். அதை இப்பொழுது செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன். ஒரு நொடியும் காலம் தாழ்த்தாமல் இந்த விஷயத்தை செய்து விடுகின்ற மனநிலைக்கு நான் வந்து விட்டேன். அதனால் எதையுமே பெரிதுபடுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் இனிமேல் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இனி இந்த கருப்பனின் காலம், உன்னை தேடி வரும் தீமைகளை எல்லாமும் விரட்டி அடிக்கின்ற காலம் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்புவாய். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கான தேவைகள் எல்லாம் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்பன் சொல்ல நினைக்கும் விஷயங்களை நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க தெளிவாக உணர்ந்து கொண்டால் அது போதும். துரோகம் அழிந்து நேர்மை நிலைத்து உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல விஷயங்களை என்றும் என்றென்றும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை துரோகத்திற்கு செருப்படியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போகும். இந்த துரோகம் உன்னை நிச்சயமாக வீழ்த்த வரும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரியான ஒன்றின் மனநிலையோடு என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு நடக்கும் இந்த விஷயங்களும், உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்களும் அப்பனின் அன்போடு உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும் என்பதனையும் மறக்காது. எப்பொழுதும் போல உனக்கு கொடுக்கின்ற இந்த துரோகங்களை எல்லாமும் நான் சரி செய்து விடுவேன் என்பதனை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்தாலே அது போதும். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.